ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் சிம்மராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, பங்குனி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் 8இல் மறைவு பெற்றிருப்பது சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2 கூடிய புதன் நீசமாகிறாரு. அப்படின்னா பொருளாதாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். இந்த 2 அதாவது நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் உங்களுக்கு புதன் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே இது 8இல் ராசிநாதன் மறைவது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வேலை பார்க்கும் இடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வேலை இருப்பது சற்று சக ஊழியர்களே அனுசரித்து செல்ல வேண்டும். அது அரசு சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறை, மிலிட்ரி இந்த மாதிரி போன்ற துறையில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மின்சாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே உங்களுக்கு செவ்வாய் 11ல் வலுக்கிறாரு. வலுத்தாலும் அடுத்த இது மாறி செவ்வாசனி பார்வை ஏற்படுது. அந்த செவ்வாசனி பார்வை இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி பயர் ஒர்க் செய்கிறவர்கள், பட்டாசு தொழில்கள், அதே மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த மாதிரி பஞ்சுக்குடம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் விபத்துகள் நேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமுடன் செயல்பட்டால் அந்த விபத்துக்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பங்குனி மாதம் மெயினாக எல்லா துறையினருமே சற்று சிம்மராசினியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அதேமாரி கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் பல நன்மைகள் ஏற்படும். அதேமாரி திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதற்கு காரணம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல வரன் தேடி வரும். அதேமாதிரி 10இல் குரு இருப்பது சுயதொழில் புரிவதற்கு நல்ல லாபங்களை ஏற்படுத்தும். லாபங்களை ஏற்படுத்தும் போது அதை சற்றும் கவனமுடன் செயல்பட்டு அந்த வருமானத்தை இடம்பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் போடுவதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று நன்றாக இருந்தாலும் கவனமுடன் இருக்க வேண்டும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகளால் நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் வருமானத்தை ஏற்படுத்தும். 8 கூடிய அட்டமாதிபதி 10இல் வருப்பது எதிர்பாராத யோகத்தையும் சிலருக்கு அமைப்பை உருவாக்கும். ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். ஆனால் சுக்கிரன் உச்சமிட்டு இருந்தாலும் சூரியனுடைய செயற்கை ஏற்பட்டு, ராகுவோட செயற்கை ஏற்பட்டு இருப்பதும், புதன் நீசபங்கம் ஏற்பட்டு இருப்பதும் கலைத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும். இந்த மாதம் பங்குனி மாதம் பாதி நன்மைகளையும் பாதி தீமைகளையும் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் சிம்மராசினியர்கள். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.